ஹாய், இன்னொரு 1250 GS இது BMW. அன்றைக்கி நான் ஒரு ப்ளூ வண்டி காமிச்சேன்ல, அதுலேயே இது பிளாக். இதோட கீ பாருங்களேன், வித்தவுட் கீ ரேஞ்சிலேருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிக்கும். இது மேனுவல் வந்து சீட் லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது நான் ஒரு காரில் கூட போய் கீ இல்லாமல் மாட்டினேன் பாருங்க, அந்த கதை தான் இது. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ எக்ஸ்ட்ராஸ் நம்ம எது மாட்டினாலும், இப்போ இந்த லைட்டு இந்த மாதிரி லைட்லாம் மாட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது எக்ஸ்ட்ரா ஆர்னு இதெல்லாம் பண்ணுறோன்னா, நம்ம வந்து தெர்மல்லேருந்து ஒரு லைன் எடுப்போம். ஆனால் ரெஸ்பான்ஸ் லைன் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த வண்டியில் எங்கேருந்தும் எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் ப்ளக்இன் பிளேயர் தான் எல்லா ஸ்டாக்கிட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த டைப்பில் தான் இருக்குது. ட்ரை பண்ணி கூட பார்த்துருக்கோம், முடியாது. ஃபியூஸ்லேருந்து மட்டும்தான் நம்ம ரெஸ்பான்ஸ் லைன் எடுக்கவே முடியும். அதுவும் ஃபியூஸை வந்து கரெக்டான ஃபியூஸாக பார்த்து தான் எடுக்கணும். இப்போ ஒன்று ஹார்னில் எடுக்கலாம், இல்லாட்டி லைட்டிங் ஃபீஸில் எடுக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ராஸில் எடுக்கலாம். அதை தாண்டி நீங்கள் வண்டியில் இருக்கிற ஒரிஜினல் ஃபீஸ் எதுலையுமே டச் பண்ணிடக்கூடாது. டச் பண்ணால் இதுவே ஷட் டவுன் ஆகிக்கும். திருப்பி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் ஆள் வரணும். ஏன்னா இதோட சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இது. வண்டி ஃபுல்லாக காமிடா, ரொம்ப பெரிய வண்டி, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே, இந்த மாதிரி வேற ஒரு வண்டி வந்துச்சு, நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ்.